நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அற்புத இயேசு சேனலிலும் இப்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அற்புத இயேசு சேனல் நிர்வாக இயக்குனர் நண்பர் திரு நெல்சன் அவர்களுக்கும் அவரது குழுவினர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். இயேசுவின் திருமுகம் தாங்கிய முள்முடி மற்றும் காயப்பட்டிருக்கிற சிதைக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் திருமுகம் தாங்கிய இந்த துணி ஒவ்வொருவருக்கும் ஒன்று என்கிற வகையிலே வழங்கப்படும். இந்த நிகழ்வின் இறுதியிலே பாடல் பாடுகிற போது அதனை நாம் உயர்த்தி பிடித்து நம்முடைய இயேசுவின் 5 காயங்கள் பற்றிய தியானத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பலம் வரும் பூமி பந்தில் வாழும் நாம் ஐம்பூதங்களிலும் ஐம்புலன்களிலும் ஆட்கொள்ளப்படுகிறோம். தந்தை இறைவனின் திருமகன், இறையாட்சியின் தலைமகன் 5 காயங்களிலும் மானிட மீட்பை வென்றெடுக்க சிலுவையில் இதோ கற்பூரமாய் கரைந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை முற்றிலும் கைவிடப்பட்டவராக சித்தரிக்கிறார் மார்க்கு. குற்றமில்லா செம்மறியை பலியிட காரணமானவர்கள் பலர் என படம் பிடிக்கிறார் மத்தேயு. இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள் அனைத்தும் நடக்கின்றன. அவரது அரசுரிமை சுட்டி காட்டப்படுவதாகவும் விவரிக்கிறார் யோவான். இயேசு கழிவிரக்கம் காட்டுபவர், மனுக்குலத்திற்கு மன்னிப்பை மடை திறப்பவர் என காட்சிப்படுத்துகிறார் லூக்கா. இயேசு மன்னிப்பின் பல்கலைக்கழகம், இரக்கத்தின் இமயம். மானிட வாழ்வில் அத்தனை பருவங்களிலும் தேர்ந்து கொண்ட வாழ்க்கை பாதைகளிலும் முள்கிரீடங்கள். எஞ்சான் உடம்புக்கு பிரதானமான சிரசிலே சிம்மாசனம் ஏறத்தான் செய்யும். சிறுவர் சிறுமியர், பள்ளிப் பருவம், வளரிளம் பருவம், வாலிபம், வாழ்வு பருவம், நடுநிலை பருவம், முதிர் பருவம் என்று அனைத்திலும் இந்நிலை தவிர்க்க இயலாதது. அத்தனைக்கும் தாரக மந்திரம் மன்னிப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ் தலைமுறைகள் தாண்டியும் நடந்த தவறுகளுக்காக மண்டியிட்டு மன்னிப்பு வேண்டியது வரலாற்று பதிவு. வேண்டாதோரை வாழ்த்துகிற பண்பும், பகைவரிடம் நட்பு பாராட்டுவதும், வசை மாறி பொழிவோருக்கும் அன்பும், சமூக நீதிக்கு குரல் கொடுப்பதும், இன மத ஜாதி வேறுபாடுகளுக்கு தூபம் இடாமல் இருப்பதும், துன்பப்படுவோருக்கு உதவிக்கரம் நீட்டுவதும் மலர் கிரீடங்களே. சாதனையாளர்களாவோம், நம் கல்லறைகளும் கரம் கூப்பும்.
முள்ளும் மலராகும். மாபரன் இயேசு, மன்னிக்கும் இயேசு நம்மோடு இருக்கிறார். சிறுவர் சிறுமியர். சாமி வேடம் போட்டு மேடை ஏறிய குழந்தைக்கு நடிப்பு வரவில்லை என்று கீழே இறக்கிவிட்டதால் அழுது கொண்டே இருந்தார் வெகுநேரம் வரை கடவுள். சாமியாக நடிப்பதற்கு முதலில் வாய்ப்பு தந்து குழந்தைக்கு மகிழ்ச்சியை தந்தனர் ஆசிரியர்கள். பின்பு அந்த குழந்தைக்கு நடிப்பு வரவில்லை என்று கீழே இறக்கிவிட்டதால் குழந்தை அழும் என நாம் நினைப்பது இயல்பு. ஆனால் குழந்தைக்கு நடந்ததை பார்த்து ஏமாற்றத்தில் அழுதது கடவுள் என்பதே வியப்பு. இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கினார். கடவுள் கனிந்த பேரன்பு உடையவர். மனித நேயமும் மன்னிப்பும்
இயேசுவின் மார்க்கம். இறைவன் வாழ்ந்தவர் அல்ல, வாழப் போகிறவர் அல்ல, அவர் வாழ்பவர். இயேசு எவ்வுயிர் துடிப்பினும் கண்கள் நீர் வடிப்பினும் தன்னுயிர் துடிப்பவர். காத்திருந்து கொடுப்பவர் அல்ல, கொடுப்பதற்காகவே காத்திருப்பவர். அவர் சிறுமியின் ஏமாற்றத்தை பொறுப்பாரோ? தாழாமல் வெகுநேரம் அழுகிறார். கார் உள்ளளவும் காலம் உள்ளளவும் சிறுவர் சிறுமியரின் கரம் துடைக்கும் பயமேதுமின்றி நாம் நாமாக போகக்கூடியது இயேசுவிடம் மட்டும்தான். கடவுள் நடிப்பாரோ அல்லது குழந்தைதான் அதை செய்யுமோ? ஏனெனில் நடிப்பு நிழல், நிஜமல்ல. இயேசு தன்னை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என எருசலேமை பார்த்து நெகிழ்ந்து அழுதார். குழந்தைகள் கடவுள் எழுதி அனுப்பும் கவிதைகள். அவர்கள் இறை பற்றில், இறை வேண்டல்களில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். வீட்டில் அப்பா சிறுமிக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அம்மா குழந்தையிடம் இயேசுவுக்கு நன்றி சொல்லிவிட்டு வா என்றாள். குழந்தை கோவிலுக்கு ஓடியது. இயேசுவிடம் ABC தொடங்கி Z வரை சொல்லியது. சற்று நேரம் யோசித்துவிட்டு அதேபோல ஆனா முதல் ஆவண்ணா தொடங்கி தமிழ் எழுத்துக்களையெல்லாம் அடுக்கிவிட்டு கூறியது, இயேசுவே, எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்லிய எழுத்துக்களில் உனக்கு நன்றியை எழுதிக்கோ என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்தது. பெற்றோர்களின் உலகம் குழந்தைகளின் உலகிலிருந்து மாறுபட்டே இருக்கிறது. உடைந்து போன நிலை கண்ணாடியாய் வீடே அலறும்படி கத்துகிறார்கள் அப்பாவும் அம்மாவும், உடைத்தது குழந்தை என்று. ஆனால் ஒவ்வொரு துண்டாய் எடுத்து ஒட்ட வைக்கிறாள் மகள். முகம் நிறைய புன்னகை சுமந்து துண்டுகளை நேர்த்தியாக்குகிறாள். அவள் எல்லாவற்றையும் நட்போடு பாவிக்கிறாள். நாம் தான் காசாக பார்க்கிறோம். உடைந்துவிட்ட கண்ணாடியில் பணத்தை பார்க்கின்றனர் பெற்றோர். ஊரெங்கும் விலையாகிக் கொண்டிருக்கும் கைபேசிகள் இதற்கு நம் சிறுவர் சிறுமியர் விதிவிலக்கல்ல. விளையாட்டு தளங்கள் என்ற பெயரில் பிஞ்சு மனங்களில் நஞ்சாக வன்முறைகள், திசை திருப்பும் சிந்தனைகள், கருவிகள் மின்காந்த அலைகளினால் இயங்கினாலும் அதன் கதிர்வீச்சுக்கள் விழித்திரையை பாதிப்பது தவிர்க்க இயலாதது. இளம் வயதிலேயே பார்வைக்கு கண்ணாடி போடும் நிலைமைகள், ஓயாத தொலைக்காட்சிகள் பெற்றோர் பிள்ளைகளிடையே உள்ள நெருக்கத்தை தொலைக்கின்றன. வலையினில் விழுகின்ற பறவை அங்கு இழந்தது அழகிய சிறகை என்று பாடுகிறோம். சிந்திப்போமா? ஆதரவற்றவர்கள், அனாதைகள், திசை மாறியவர் என்ற பெயரில் நடத்தப்படும் காப்பகங்கள், ஆசிரமங்கள், இவைகளில் சிறுவர்கள் மீது கட்டவிழ்த்தப்படும் மனித கொடூரங்கள் விவரிக்க இயலாதவை. மிருகங்களின் வேட்கைக்கு பருவம் உண்டு. ஆனால் வேட்கையையே பருவமாக கொண்ட மனித மிருகங்களுக்கு அனாதை சிறுவர் பலியாக்கப்படுவது அவலங்களின் உச்சம்.
ஜெபம். பிஞ்சு குழந்தைகளை உம் கரங்களால் வாஞ்சையோடு அணைத்துக் கொண்ட ஆண்டவரே, இயேசுவே, நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிடில் விண்ணரசு நுழைய மாட்டீர்கள் என்று சொன்ன எம் அன்பரே, எம் குழந்தைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். உமது வலதுகர காயத்தால் அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். உமக்கு உகந்த குழந்தைகளாய் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளரச் செய்யும். ஆமென். சின்னஞ்சிறு வயதிலே சிறு சிறு பாவங்கள் அறியாமல் செய்ததை எண்ணி வருந்துகிறேன். சின்னஞ்சிறு வயதிலே சிறு சிறு பாவங்கள் அறியாமல் செய்ததை எண்ணி வருந்துகிறேன். தாய் தந்தை வழிகாட்டினர் புறம் தள்ளியே வாழ்ந்தேன். இன்றோ வாழ்கிறேன் தயவினிலே. பிதாவே, பிதாவே, இவர்களை மன்னியும். பிதாவே, இவர்களை மன்னியும். மன்னியும், மன்னியும். இவர்களை மன்னியும். இளையோர். இளமை எனும் போதினிலே இதயத்தில் ஊறுவது இனிமை, அதனுள் அடங்கியிருப்பது வலிமை. இளமையில் கல் என்பது அப்பருவத்தில் கற்பது கற்களில் பொறிக்கப்படும் எழுத்து போன்றது. ஒரு பள்ளிக்கூடத்தில் இளமையில் கல் என்று எழுதப்பட்டிருந்தது. எதிரே செங்கல் சுமந்து கொண்டிருந்த சிறுவன் தன் தலையில் சுமக்கும் கல்லைத்தான் வாசகம் கூறுகிறது என எண்ணினான். ஆம், இன்றளவும் கல்விக்கு வாய்ப்பில்லாதவர்கள் எண்ணற்றவர்கள். வாய்ப்பு உள்ளோர் வீணடிப்பது யதார்த்தம். பெண்களின் நிலையும் பரிதாபத்துக்குரியதே. பருவத்தே பயிர் செய் என்பது முதுமொழி. அரும்பு மீசையும் குறும்பு மனமும் இரும்பு உடலும் உருவாகும் பருவத்தில் வாழ்வு முறை செம்மைப்படுத்தப்பட வேண்டும். விழித்துக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற சிந்தனை வேரூன்ற வேண்டும். கல்வியில் சிறப்பதோடு நேர்மை வேரூன்ற வேண்டும். இயேசுவின் இளவல்கள் இறைவேண்டல் நேரமெல்லாம் வளர்கின்ற தருணங்கள் என்ற துடிப்பில் பிடிப்பு கொண்டிருக்க வேண்டும். தடைகள் வரலாம், அவற்றை சுவற்றை பிளக்கும் வேர்களாக உடைத்து விடை காண வேண்டும். 10 கன்னியரை போல முன்மதியோடு வாழ்ந்தால்
முழு நிலவாக ஒளி வீசலாம். இன்றைய நடப்பில் விளைநிலம் உடைந்து மனை நிலம் ஆவது போல் தொலைபேசி உடைந்து அலைபேசியானது, நட்பு உடைந்து முகநூலானது, கட்டுப்பாடுகள் உடைந்து ஆபாசங்கள் வலைதளத்துக்குள் தலைவிரித்து ஆடுகின்றன. அபத்தங்கள் வாட்ஸ்அப்பில் நுழைந்து ஆக்கிரமித்துக் கொண்டன. வாழ்க்கை என்பது அள்ளி பருகும் ஆற்றுப்போக்கான தெளிந்த நீரோடை. அதனை மூக்கை பிடிக்கும் கூவமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவிடம் குமிழியிட்டுக் கொண்டிருப்பது தெய்வீகத்தின் ஆற்றல். வலையை விட்டு வா என்ற அழைப்பை தொடர்ந்தவர்கள் தலையை காக்க சற்று இடறினாலும் பின்னர் மண்ணையே புரட்டி போடும் மாற்றங்களை கண்டார்கள். இளைஞனே, இன்றைய கணினி வலைத்தளங்களில் சிக்கிவிடாதே. தேனுக்குள் விழுந்த எறும்புக்கு தேனே கல்லறை. விழிப்பாயிரு. சேற்றிலும் நெருப்பிலும் விழும் நிழல் அதில் சிக்குவதுமில்லை, சிதறுவதுமில்லை. உயிரோடு இருத்தல் சிறப்பல்ல, உயர்வோடு இருத்தலே சிறப்பு. இயேசுவில் நம்பிக்கை நாற்றை நடாமல் வேண்டுதல் விளைச்சலை எதிர்பார்ப்பது வேடிக்கையானது. உப்புக்கல்லை வைரக்கல் என்பார் அரசியலார். இளைஞனே, நீ உப்பு போட்டு தின்பவன். அதை ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்? வயக்காட்டில் களையெடுக்க குனியலாம். சமுதாயத்தில் களையெடுக்க நீ நிமிர வேண்டும். குனிந்த காதோரம் பேசும் தாய் போல இயேசு சமூகத்தின் கழிவுகள் என்று கருதப்பட்ட வகையான வாழ்வுக்கு வக்கற்றோரிடம் பரிவு காட்டி பணியாற்றினார். அவர்களை கசக்கி பிழிவோரை நிமிர்ந்த நெஞ்சத்தோடு அச்சமென்பது வச்சமளவுமின்றி போராடினார், வென்றார். ஜெபம். எங்களின் வெற்றிக்காக இரத்தத்தை கொட்டிக் கொடுத்த இயேசுவே, குருடரின் கண்களை தொட்டு குணமளித்த ஆண்டவரே, இடறி விழுந்த சீமோனை தூக்கி நிறுத்திய தூயவரே, எம் இளையோரையும் தொடும். அவர்களது கரம் பற்றி அவர்களோடு பயணியும். அவர்கள் தவறுகிற போது அவர்களை தாங்கிப் பிடியும். உமது இடதுகர காயம் அவர்களை குணப்படுத்தட்டும். ஆமென். இளமை செருக்குடன் வீதியில் வலம் வந்தேன், கவர்ச்சியும் களிப்பும் என்னை வீழ்த்தியதே. இளமை செருக்குடன் வீதியில் வலம் வந்தேன், கவர்ச்சியும் களிப்பும் என்னை வீழ்த்தியதே. என் களவும் பல பொய்மையும் அன்று உம்மை விட்டு பிரித்ததே. இன்றோ வாழ்கிறேன் தனிமையிலே. பிதாவே, பிதாவே, இவர்களை மன்னியும். பிதாவே, இவர்களை மன்னியும். மன்னியும், மன்னியும். இவர்களை மன்னியும்.
குடும்பம். இயேசுவின் இறையாட்சி சிந்தனையில் இல்லங்கள் கொடியிலே பூக்கும், செடியிலே இதழ் விரிக்கும் மலர் மொட்டுக்கள். இயேசு இல்லங்களிலே இறைவனை தரிசிக்கும் விந்தையானவர். நாசரேத் ஊரிலே தொப்புள் கொடி உறவோடும் சொந்த பந்தங்களோடும் மகிழ்ச்சியில் சிறகடித்தவர். கப்பர்நகும் இல்லத்திலே தங்கி அருள் மாறி பொழிந்தவர். சமாரியாவிலே பகைமை வேற்றுமை வேரறுத்து பரிவுக்கும் ஒற்றுமைக்கும் வாய்க்கால் வெட்டி தாகம் தீர்த்தவர். பெத்தானியாவை போதனை இல்லமாக கொண்டு போதனைகளால் புதுமைகளால் காண்போரையும் கேட்டோரையும் மெய் சிலிர்க்க வைத்தவர். எரிகோவில் சக்கேயு வீட்டில் மானிட மீட்புக்கு அடிக்கல் நாட்டியவர். தீர் பகுதியில் ஓர் வீட்டில் இருந்தபோது புற இனத்து சீரே பெனிசிய பெண்ணின் மகளை தொலை தூரத்திலிருந்தே குணமாக்கியவர். கூரையை பிரித்து கட்டிலில் இறக்கப்பட்ட முடவரை நடக்க வைத்தவர். கலிலேயாவின் கானா ஊரில் கல்யாண வீட்டில் தொடங்கிய பொதுவாழ்வு பணி இறுதியாக எருசலேமில் மாடியறை வீட்டில் நற்கருணை ஏற்படுத்தும் நிகழ்வில் நிறைவு பெறுகிறது. குடும்பங்களில் உறவுகள் வெறும் கழித்தலாய் போன கணக்குகளாக மாறிவிடக்கூடாது. அவை கூட்டலாய் பெருக்கலாய் விசாலப்பட வேண்டும். ஒன்றுபட்ட குடும்பங்களும் ஒன்றிணைந்த சமூகமும் இறையாட்சியின் பார்வை பரப்புகள். மன்னகம் மறந்த விண்ணகமும் விண்ணகம் மறந்த மன்னகமும் இயேசுவின் கனவுமல்ல, கடவுள் அரசுமல்ல. இன்று எத்தனை எத்தனை நம் குடும்பங்களில் இறைவனை தொழுதாலும் இதயங்கள் பிளவுபட்டு கிடக்கின்றன. இறைவனின் சந்நிதியில் ஊராரும் உற்றாரும் அறிய வாக்கு கொடுத்து திருமண அருள்சாதனம் பெற்றோர் அற்ப விஷயங்களுக்கு கூட மணவிளக்கு நோட்டீஸ் அனுப்பி பந்தங்களை முறித்து விடுகிறார்கள். குடும்ப நாசம் குலநாசமாகி போகிறது. விட்டுக் கொடுத்தல் இல்லற வாழ்வுக்கு முட்டுக் கொடுத்தல் என்பதை முறித்தெறிகிறார்கள். முரண்டு பிடிப்பது முறிவில் முடிகிறது. அவள் அடுக்கலையில் வேலையாக இருந்தாள். கணவன் மேசையில் காய் நறுக்கிக் கொண்டிருந்தான். எதற்கோ எழுந்தவனின் கைப்பட்டு நேர்த்தியான கண்ணாடி ஜாடி கீழே விழுந்து நொறுங்கியது. கணவன் சில்லுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தான். சத்தம் கேட்டு ஓடி வந்த மனைவி குனிந்து சில்லுகளை சேர்ந்து பொறுக்கினாள். கணவன் சொன்னான், நான் கவனக்குறைவாக தட்டிவிட்டேன் என்றான். மனைவி பதிலாக, இல்லை இல்லை, நான் தான் ஓரமாக வைத்திருக்க கூடாது என்றாள். குற்றங்கள் ஏற்கப்படும் போது குற்றம் மறைந்து போகிறது. தேரிலே வரும் தெய்வத்தை தொழும் நாம் நேரிலே காணும் மனிதரை நோகடிக்கிறோம். நெகிழ்வற்றி போகிறது.
பிஞ்சு நெஞ்சங்களில் கூட அடுத்தவர்களை பற்றி அவதூறு கூறி நஞ்சை கொட்டி வன்மத்தை வளர்க்கிறோமே. திருத்தந்தை கூறுகிறார், குடும்பங்களிலே இணைப்பு பாலம் ஏற்படுத்த வேண்டும் என்று. நாம் தடைச்சுவர்களை இடைவிடாமல் கட்டுகிறோமா? பல குடும்பங்களில் குடி என்னும் குட்டி தேவதைக்கு குடமுழுக்கு நடத்திவிட்டு குடும்பத்தை குருஷேத்திரமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் பையன் படித்துக் கொண்டிருந்தான். அப்பாவும் அம்மாவும் கோபம் கொப்புளிக்கும் வார்த்தைகளால் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அம்மா இடையில் பையனை பார்த்து, நீ படிடா என்றாள். பையன் சொன்னான், படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உங்கள் இருவரையும் என்றார். பல குடும்பங்களில் பெண்கள் மாண்பு இழந்த நிலையில் நடத்தப்படுகிறார்கள். பெண் சிசுக்கள் வேண்டாதவர்களாக நினைக்கப்படுகிறார்கள். செலவினமாக கருதப்படுகிறார்கள். கவிஞர் இவ்வாறு கூறுகிறார், கள்ளி பாலெடுத்து பெண் சிசுவுக்கு கொள்ளி வைக்க கள்ளிக்காட்டுக்கு சென்றாள் தாய். கள்ளி புதரிலே குட்டிகளுக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தது நாய். இதில் நாய் யார், தாய் யார்? குடும்பங்கள் திரு அவையின் அடிப்படை கட்டமைப்பு. குடும்ப வாழ்வு கருத்தாயும் கைவிளக்காயும் இருந்திடல் வேண்டும். ஒருவருக்கொருவர் புரிதலுக்கு பதிலாக புகைச்சலை வளர்த்து கொண்டிருக்கிறோம். தேவு பார்த்து சந்தேகங்களுக்கு சாமரம் வீசுகிறோம். வாகனத்தில் கீறல் விழுந்தால் கொதிப்படையும் நாம் உறவுகளில் ஏற்படும் கீறல் பற்றி கவலைப்படுகிறோமா? ஒருவர் அறையின் முன்னால் இப்படி ஒரு வாசகம், இங்கு வரும் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை தருகிறார்கள். சிலர் உள்ளே வரும்போது, சிலர் வெளியே போகும்போது. குடும்பங்கள் ஒருமனப்பட்டு வாழா தருணங்கள் கழுவி தீர்க்காத அழுக்குகள். வாருங்கள், கல்வாரிநாதரின் வலது காலில் வழியும் இரத்தத் துளிகளில் தூய்மையாவோம். ஜெபம். இயேசுவே, ஓடும் நதி வழியெல்லாம் அழுக்குகளை சுமந்து அனைத்தையும் கடலில் கழுவி குளித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது போல நான் உன் செங்குருதியில் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வரமருளும். ஆமென். சந்தேகத்தின் பார்வையும் பகிர்ந்திடா எண்ணமும் விலக்கியே ஒதுக்கி உறவை முறித்திட்டதே. சந்தேகத்தின் பார்வையும் பகிர்ந்திடா எண்ணமும் விலக்கியே ஒதுக்கி உறவை முறித்திட்டதே. என் குடும்பம் தடமாறி தடுமாறி எங்கோ அலையுதே. இன்றோ வாழ்கிறேன் விரக்தியிலே. பிதாவே, பிதாவே, இவர்களை மன்னியும். பிதாவே, இவர்களை மன்னியும். மன்னியும், மன்னியும். இவர்களை மன்னியும்.
துறவு நிலை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் 3 ஈர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. பொன் சேர்க்க, பொருள் குவிக்க, போகம் அனுபவிக்க. மேற்கொண்டு அதிகாரம் வேண்டும், பிறரை அடக்கி ஆள. புகழ் வேண்டும், பீடு நடை போட. ஆனால் நம் நாட்டு ஞானியர் இப்படி வேண்டினர்: யாம் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, நின்பால் அன்பும் அருளும் அரணும் 3. இடைவிடாது இறை சிந்தனையோடு இருப்பது ஒரு கொடை. நமது நம்பிக்கைக்கு ஏற்பவே வாழ்வும் பணியும் அமையும். அவன் வானத்தான் எனலாம், தானத்தான் எனலாம், ஞானத்தான் எனலாம், நம் நெஞ்சத்தான் எனலாம். முதிர்ச்சி நிலையில் ஆசை அருமின், ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்பர். ஒரு முறை துறவி ஒருவர் தன் சீடனோடு கடல் வழியே போய்க் கொண்டிருந்தார். சீடருக்கு தாகம் எடுத்தது. குருவிடம் தெரிவித்தார். குரு, முகந்து குடி என்றார். சீடர் பருகிய போது அது நன்னீராயிருந்தது. மேற்கொண்டு தேவைப்படும் என ஒரு குடுவையிலும் நிரப்பிக் கொண்டான் சீடன். சீடன் செய்ததை அறிந்த துறவி, எதற்காக குடுவையில் நிரப்பிக் கொண்டாய்? மீண்டும் தேவைப்படும் போது இறைவன் தரமாட்டாரோ என வினவினார். சீடன் குறுகிப் போனான். இயேசுவின் பன்முகத் தன்மைகள் பளிச்சிட்டன. துறவு நிலை அவரது உள்ளார்ந்த நிலை. கருக்களிலும் கார் இருளிலும் தனிமையில் வேண்டலிலும் தன்னை நெடுநேரம் நிறுத்தி இறைவனை தரிசித்தவர். பகலெல்லாம் மக்கள் பணியே மகேசன் பணியாக அவர்களை தேடிச் சென்று பிணி நீங்க தீய சக்திகளை ஓட்டி ஊமையரை, செவிடரை, குருடரை, முடவரை பேச வைத்து, கேட்க வைத்து, பார்க்க வைத்து, நடக்க வைத்து, ஏன் இறந்தவரையும் எழுப்பி ஊர் ஊராக இறை ஆட்சிக்கு முறைவாசல் திறந்தவர். போதனைகளாலும் சாதனைகளாலும் மக்களை மெய் சிலிர்க்க வைத்தவர். இயேசு மரத்தடியிலே நிஷ்டையிலே ஆழ்ந்து மனித கஷ்டங்களுக்கு விடை சொன்னவர் அல்ல. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று முரசு ஒலித்தவர். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிது என்றார். கனிவும் பரிவும் கலிலேயாவில் இயேசுவில் பொங்கி வழிந்தது. மக்கள் திகைப்பிலும் மகிழ்ச்சியிலும் திளைத்தார்கள். அதே இயேசு எருசலேமில் குறுமரபினரை கண்டபோது எரிமலையாய் பொங்கினார். பல நூற்றாண்டுகளை தாண்டி இன்றைய திரு அவையில் 1000 ஆண் துறவியர், பெண் துறவியர் 8 திக்கும் பரவி பல்வேறு பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார்கள். உலகெங்கும் 24 மணி நேரமும் திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகின்றன. அருட்சாதனங்களின் வாய்க்காலாக இவர்கள் திகழ்கிறார்கள். அர்ச்சிப்பு பணியின் உழைப்பாளர்களாக, இறை வார்த்தைகளை போதிப்பவர்களாக,
பங்குத்தளம், காப்பகம், பராமரிப்பு இல்லங்கள், கல்வி கண் திறக்கும் பல்வேறு நிறுவனங்கள், இவற்றில் இருபால் துறவியரும் அரும்பணியாற்றி இயேசுவின் சாட்சிகளாய் திகழ்கிறார்கள். தங்களையே எரித்து ஒளி கொடுக்கும் தீபங்களாய் எண்ணற்ற துறவியர், அன்னை தெரேசா தொடங்கி ராணி மரியா, ஸ்டான் சுவாமி என எண்ணற்ற லட்சக்கணக்கான குருக்களில், துறவியரில் இங்கொன்றும் அங்கொன்றும் விதிவிலக்காய் சிலர் தவறத்தான் செய்கிறார்கள். சுடுநீராய் அவர்கள் மீது கடும் வார்த்தைகளை கொட்டி அவர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். தந்தையை தாயை துறந்து வந்துள்ளார்கள் அவர்கள். அன்னையாய் தந்தையாய் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள், ஆற்றுப்படுத்துங்கள், அருகில் இருங்கள், சுட்டி காட்டுங்கள். ஊதி கெடுத்து பேனை பெருச்சாளியாக்குவது என்பது பேதமை. அவர்கள் மீது எச்சில் துப்பாதீர்கள். வாரி அணைத்து அவர்களது வாழ்விலே ஒளியேற்றுங்கள். எதிர்ப்பு மனம் கொண்டவர்கள் இருப்பது இயற்கையே. சருகுகள் சலசலப்பது இயல்பு. பிச்சிப்பூ வார்த்தைகளால் அவர்களை மெச்சி போற்றாவிட்டாலும் மயிலிறகு வார்த்தைகளால் அவர்களை தட்டிக் கொடுக்கலாம் அல்லவா? ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, எம் குருக்களை, துறவியரை உமது கமல பாதங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களின் அர்ப்பணிப்பு அவர்களோடு இரும். உமது மனநிலையை தங்களது மனநிலையாக்கி வாழ அவர்களுக்கு வரம் தாரும். தனிமையில் துன்பத்தில் வாடும் குருக்களுக்கு, துறவியருக்கு துணையாயிரும். அவர்களை காயப்படுத்திய எங்களை மன்னியும். உமது இடது பாத காயங்களில் அவர்களுக்கு அடைக்கலம் தாரும். ஆமென். துறவரம் என்பதோ இறைவன் பணித்தது, அர்ப்பணித்தோரை நான் அவமதித்தேன். துறவரம் என்பதோ இறைவன் பணித்தது, அர்ப்பணித்தோரை நான் அவமதித்தேன். புறம் சொல்லியும் பழி சொல்லியும் அவர் வாழ்வை எட்டி மிதித்திட்டேன். இனிமேல் அவர்களை மதித்திடுவேன். பிதாவே, பிதாவே, இவர்களை மன்னியும். பிதாவே, இவர்களை மன்னியும். மன்னியும், மன்னியும், இவர்களை மன்னியும். திருந்திவிட்டேன் இன்றே என்
முதியோர். முதியோர் குழந்தைக்குச் சமமானவர்கள், கடவுளுக்கு இணையானவர்கள். முதியோர் நாம் உலகில் உருவாக காரணமாக இருந்த ஆணிவேர்கள். இறந்த காலத்தை படித்து எதிர்காலத்தை படைத்தவர்கள். இயற்கையின் இயல்பு அறிந்தவர்கள். செயற்கையின் சூழ்ச்சி அறியாதவர்கள். வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள். நூலகத்தில் தேடியும் கிடைக்காத புத்தகங்கள். கணினிகள் சொல்லாததை கணித்துச் சொன்னவர்கள். கூகுளில் கிடைக்காத மருத்துவம் இவர்களின் கைப்பக்குவம். நம் குழந்தைகளுக்கு மற்றொரு பெற்றோர்கள். நமது வாழ்க்கையை பார்த்து பார்த்து செதுக்கிய சிற்பிகள். குடும்பத்தை கட்டி எழுப்ப இரவு பகல் பாராது உழைத்தவர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்வழிகாட்டிகள். நமக்காக தங்களையே முழுமையாக தியாகம் செய்த மெழுகுதிரிகள். பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகளை அன்பாலும் அறிவாலும் ஆளாக்கிய பின் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க பெற்றோர் பட்ட துன்பங்கள், அனுபவித்த வேதனைகள், செய்த தியாகங்கள் எத்தனை எத்தனை. முதுமை நுழைந்தவுடன் முதியோர் இல்ல முகவரியை முனைப்பாக பிள்ளைகள் தேடுகின்றனர். பிள்ளைகள் ஒவ்வொருவராய் கைகழுவி விட்டு போகும்போது முதியோரின் இதயம் வெடித்துச் சிதறுகிறது. வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு வரும் பெற்றோர்களை பிள்ளைகள் ஒற்றை வார்த்தையில் உங்கள் கடமையைத்தானே செய்தீர்கள் என்று சட்டென பேசி அவர்களின் மனதை முறித்துவிடும் போக்கு வேதனைக்குரியது. முதியோர் இல்ல வாசலில் கண்ட வாசகம் இது. இது ஒரு மனித காட்சி சாலை. இவர்களிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்போதாவது வந்து போகும். ஆம், இன்று மிருகங்களை விட இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நம் மூத்த குடிமக்கள் சமூகம். பட்டினி கிடந்து பள்ளியில் சேர்த்தேன், கல் மண் தூக்கி கல்லூரியில் சேர்த்தேன், வெயிலில் வெந்து வேலையில் சேர்த்தேன். ஆனால் என் மகனே மகளே, என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டாய் எளிதாக என்று எத்திக்கும் முதியோரின் மனக்குரல் எதிரொலிக்கிறது. உடலால் இறப்பதற்கு முன் மனதால் அனுதினமும் இறக்கும் முதியோர்கள் ஆயிரம் ஆயிரம். கருவறையில் 10 மாதம் இடம் தந்து இரத்தமும் தசையும் தந்த தாய்க்கு நம் வீட்டில் தங்குவதற்கும் உண்ணக் கொடுப்பதற்கும் ஒன்றுமில்லை என்றால் நாம் மனித பிறவிகளா? ஆண்டுகள் பல தன் தோளிலே சுமந்து தான் காணாத எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு காண்பித்த தந்தையர்கள் முதுமையில் தளரும்போது தோள் கொடுக்க முடியாத அளவுக்கு நாம் என்ன தரம் கெட்டவர்களா? நம்மை ஈன்றெடுத்தோருக்கு அன்னமிடாது 1000 பேருக்கு அன்னதானம் இடுகிறோம். இது அர்த்தமற்றது. நமக்கு வாழ்வு கொடுத்த உயிருள்ள கடவுளை போன்ற பெற்றோரை புறக்கணித்துவிட்டு ஆலயங்களில் ஆண்டவனை தேடி அலைவது ஆண்டவனுக்கே
விருப்பமற்றவையாகத்தான் இருக்கும். இடுகாட்டில் மட்டுமல்ல, ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்க வேண்டிய வாக்கியம் இன்று நான், நாளை நீ. ஜெபம். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இயேசுவே, உமது ஆசீர்வாதமாய் நீர் எங்களுக்கு தந்த எம் பெற்றோருக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது அன்பை, ஞானத்தை, இறை நம்பிக்கையை உணவோடு எங்களுக்கு ஊட்டி வளர்த்த அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் மனமகிழ்வோடு மன நிறைவோடு வாழ அவர்களை உமது இதயத்துக்கு அருகில் வைத்து காத்திடும். குத்தித் திறக்கப்பட்ட உமது இதயத்திலிருந்து வழியும் திரு இரத்தம் அவர்களுக்கு ஆற்றல் தரட்டும். அவர்களுக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களுக்காய் தந்தையே எங்களை மன்னியும். ஆமென். அறியா பருவங்கள், தெளியா இளமைகள், முதிர்விலும் தொடர்வதை எண்ணி வருந்துகிறேன். அறியா பருவங்கள், தெளியா இளமைகள், முதிர்விலும் தொடர்வதை எண்ணி வருந்துகிறேன். என் வாழ்வை நீ மாற்றி இறையேசுவோடு பயணிப்பேன். இனிதே வாழ்ந்திடுவேன் அமைதியிலே. பிதாவே, இவர்களை மன்னியும். பிதாவே, இவர்களை மன்னியும். மன்னியும், மன்னியும். இவர்களை மன்னியும். இயேசுவின் மாசற்ற தூய திரு இரத்தம் நம் ஒவ்வொருவரையும், நமது வாழ்வை, தனிப்பட்ட வாழ்வை, குடும்ப வாழ்வை, சமூக வாழ்வை புனிதப்படுத்த, கழுவித் துடைக்க, காயங்களை ஆற்ற, உறவுகளை புதுப்பிக்க, புதிய சமுதாயம் படைக்க, இறையாட்சி சமூகத்தின்
ஆற்றல் மிகு சாட்சிகளாய் வாழ நமக்கு புதிய ஆற்றலை, அருளை, துணிச்சலை தருவதாக. தெரித்துச் சிதறுகிற இவரது இந்த காயங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல பாதிப்புகளை நம் வழியாய் ஏற்படுத்தி உள்ளது என்பதை உணர்வோம். பாடுகளின் புனித வாரத்தில் நுழைய இருக்கின்ற நாம் இதே எண்ணங்களோடு இயேசுவின் திருக்காயங்களிலிருந்து தெரித்துச் சிதறும் இந்த தூய திரு மாசற்ற இரத்தம் நம்மை கழுவி துடைக்கட்டும், நம்மிலே மாற்றத்தை, ஏற்றத்தை ஏற்படுத்தட்டும். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் இயேசுவின் காயங்களை முத்தமிட இருக்கிறோம். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கிறேன் என்று கண்களில் கண்ணீர் வழிய இயேசுவினுடைய காயங்களை முத்தமிட காத்திருக்கிறோம். அதற்கு முன்னால் நாம் நமக்கும் நம்முடைய குடும்பங்களிலும் பிறருக்கும் ஏற்படுத்தி இருக்கிற காயங்களை போக்க, இந்த காயங்களிலிருந்து பாதிக்கப்பட்டிருப்பவர்களை மீட்டெடுக்க என்ன செய்ய போகிறோம்? வழக்கமான இன்னும் ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமே இது அமையக்கூடாது. நம் மீது சிதறி தெரித்திருக்கிற இந்த இரத்தம் நம்மிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். 10 11 அத்தோடு இதுவும் ஒன்று என்று இந்த ஆண்டினுடைய தவக்காலம், புனித வாரம், இயேசுவின் பாடுகள் இவை அமைந்துவிடக்கூடாது. புதிய உயிர்ப்பை, புதிய எழுச்சியை, புதிய வாழ்வை நம்மிலே, நம் வழியாக நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பங்கு தல திரு அவைகளிலே, நம்முடைய சமூகத்திலே, நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும். இந்த உறுதியோடு நம்முடைய எழுந்து நின்று நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற மன்னிப்பின் பரிசை எடுத்து வைத்துக் கொள்வோம். எப்படி இறைவன் மன்னித்தாரோ, பெண்ணே எங்கே அவர்கள்? உன்னை யாரும் கல்லால் அடிக்கவில்லையா என்று கேட்ட இயேசு, போ, பாவம் செய்யாதே என்று மன்னித்தாரே. நாம் தவறுகிற போதெல்லாம் ஊதாரி மகனை அவன் வருகிற போதே, தூரத்தில் வருகிற போதே ஓடிச் சென்று கட்டி தழுவி மன்னிப்பு மழையை, அன்பு மழையை அவன் மீது பொழிந்தாரே. அதே போல நம்மீதும் இறைவன்
ஒவ்வொரு நாளும் மன்னிப்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார். பெறுவதற்கு ஆசைப்படுகிறோம். இறைவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாம் பிறரை மன்னிக்கிறோமா? நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நீதிபதிகளாய் பிறர் மீது குற்றம் சுமத்த, பிறரை தண்டிக்க அந்த யூத கூட்டத்தை போல, பரிசேயர் சதுசேயர் போல நாமும் தண்டிக்க துடித்து கொண்டிருக்கிறோம். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல என்று நாம் இறைவனிடம் சொல்ல வேண்டும். அப்போதுதான் நாம் மன்னிப்பு பெற தகுதி உள்ளவர்கள் ஆவோம். வாருங்கள், மன்னிப்பு என்கிற மல்லிகைப்பூ சொல்லை தனது இறுதி மணி நேரத்திலும் கல்வாரி மலையில், பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அறிந்தே செய்த அவர்களை பார்த்து மன்னித்தது போல, இறை தந்தையும் மன்னிக்க வேண்டும் என்று இறை வேண்டல் செய்தது போல நாமும் பிறரை மன்னிப்போம். இறைவனது மன்னிப்பை, பிறரது மன்னிப்பை பெற நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம். வாருங்கள், பாடுகிற, இசைக்கப்படுகிற பாடலோடு இயேசுவின் காயங்களை நாம் முத்தி செய்வோம். நமது கைகளில் இருக்கிற இந்த மன்னிப்பின் பரிசை சற்று உயர்த்தி பிடித்து இந்த பாடலோடு இணைந்து நமது எண்ணங்களை இணைத்து இறைவனது காயங்களை தரிசிப்போம்.
இந்த நிகழ்வுக்கு உதவிய அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய நிர்வாகத் தந்தை அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அடிகளார் அவர்களுக்கும், உதவி தந்தையர் அருட்தந்தை அலெக்ஸ் சகாயராஜ், மைக்கேல் மற்றும் அருட்தந்தை கிறிஸ்து ராஜமணி, அருட்தந்தை ஜோசப் ஞானம், திருத்தொண்டர் ஜோஷ்வா, அருட்சகோதரிகள் அனைவருக்கும், அருட்தந்தை ராஜசேகரன் அவர்களுக்கும், சிறப்பாக திரு ஜோசப் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை கடந்த திருமுக தியானம் நிகழ்ச்சியை நாம் இங்கே செய்தோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியையும் வடிவமைத்தவர் திரு ஜோசப் அவர்கள். அவருக்கும் அவரது குழுவினருக்கும், அதே போல் திரு எக்ஸ் பால்ராஜ் அவருக்கும் அவரது குழுவினருக்கும் எல்லோருக்கும் நமது அன்னை வேளாங்கண்ணி திருத்தல பங்கின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க, இந்த நாட்கள் நமக்கு அருளின் நாட்களாக, மன்னிப்பின் நாட்களாக, இரக்கத்தின் நாட்களாக, புது வாழ்வின் நாட்களாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.